நடந்துகிட்டே வந்த வணிகர் ஒரு வழியா அவரோட கிராமத்துக்கு வந்து சேர்ந்துட்டாரு. அப்பாடா, இன்னும் கொஞ்சம் தூரம் தான், வீட்டுக்கு போயிடலாம். நடந்து போய்கிட்டே இருந்த வணிகருக்கு முன்னாடி திடீர்னு ஒரு ஈமு பறவை வந்து நின்னுச்சான். என்ன பண்றதுன்னு தெரியாம முழிச்ச வணிகர் அதை தாண்டி எப்படியாவது போயிடலான்னு முயற்சி பண்ணாரு. ஆனா ஈமு அவரை எந்த பக்கமும் நகரவே விடல. இந்த பறவை நமக்கு வழிவிடாது போலயே, என்ன பண்றது இப்ப? சிந்திச்சுக்கிட்டே இருந்த வணிகருக்கு திடீர்னு ஒரு யோசனை வந்துச்சான். தான் கையில கொண்டு வந்த ஈட்டிய கீழே வச்சிட்டு தன் பையில இருந்து கொஞ்சம் தானியங்களை எடுத்து ஈமுக்கு பக்கத்துல வச்சாரு. ஈமு அந்த தானியங்களை சாப்பிட ஆரம்பிச்சது. அப்பாடா, சாப்பிடுது. நம்ம இப்ப வீட்டுக்கு போலாம், ஜாலி. வணிகர் சந்தோஷமா தன்னோட வீட்டுக்கு போனாரு.